सीतापति राम 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 राम। श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல இந்த ஸ்ரீ பகவானுடைய நாமத்துக்கு மாத்திரம் யாருடைய உதவியும் தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஒரு குரு எத்து வைக்கணும். இஸ்கான்ல கூட பார்த்தா அவர் ஒரு மாலை தீட்சை கொடுக்கும்போது அவர் மாலை ஜபிச்சுட்டு கொடுப்பாரு. அந்த மாலை அவங்க ஜபிச்சாங்கன்னா அது நல்லா பவராக இருக்கும். உண்மைதான். இப்போ அது குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இன்னும் பக்தியில முன்னேற்றம் அடையலாம். கரெக்ட். ஆனா அப்படி குரு இல்லாம நம்ம தனியா நாம சொன்னா பலன் கொடுக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நல்லாவே பலன் கொடுக்கும். ஆனா நாம அதுல நிரந்தரமா இருக்கணும். அந்த பகவான் நாமத்தை நாம தொடர்ந்து சொன்னா இது ஒண்ணுதாங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஒரு குரு மூலமா கிடைக்கணும். ஆனா நாம மட்டும் எந்த ஒரு குருவும் தேவையில்லை. இதுதான் ஒரு விஷயம். இதுதான் பகவானுடைய ஒரு கருணை. ஆனா இதுதான் கலியுக தர்மமும் கூட. இந்த கலியுக தர்மத்துக்கு நாம ஒரு குரு உபதேசம் கூட தேவையில்லை. அப்படி குரு உபதேசம் அப்ப கொடுக்குறாங்க இல்லைன்னா கொடுத்தா ஒன்றும் நல்லது. அதாவது என்னன்னா அவங்க ஜபிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தபஸை தன்னுடைய சிஷ்யர் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். சீக்கிரமா அவங்களுக்கு வந்துடும்னா பக்தியில முன்னேற்றம் அடைவாங்க. தபஸ் கூடும். அப்படி இல்லைன்னா நாம சொல்லக்கூடாதா அப்படின்னா தாராளமா சொல்லலாம். நாம கருணை அதிகம். நாமக்கு கருணை நாம கருணை உடையது. ரெண்டு விஷயம் நல்ல பக்தி பூர்வமா கதை சொல்றவங்க நம்ம கதை கேட்டோம்னா நிச்சயமா கை மேல பலன். கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம் மட்டும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. எந்த கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது. இன்னார் எடுத்து வைக்கணும், இன்னார் தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குன்னா, கிருஷ்ண கதை பிடிக்குன்னா தாராளமா நிறைய கேளுங்க. மனசுக்கு ரம்யமா இருக்கும். அதே சமயத்துல பகவானுடைய அருளும் விரைவில் கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கு மட்டும் குரு தேவையில்லை. பகவான் நாமத்துக்கும் கதாசிரவணத்துக்கும். பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் அது பக்தர்கள் வாக்குல கேட்கணும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பக்தர்கள் வாக்குல கேட்டோம்னா பகவானுடைய பெருமைகளை நல்லா ரசிச்சு சொல்லுவாங்க. அதுக்காக அப்போதான் நம்ம மனசுல அந்த கதைகள்ல ஃபிக்ஸ் ஆகும் மனசு. பக்தர்கள் இல்லாதவங்க வாக்குல பாகவத் கதை கேட்டோம்னா பணத்துக்காக பாகவதம் சொல்றாங்கன்னா அது சோபிக்காது. அந்த பாகவதத்துல ஈடுபாடோட சொல்றவங்களுக்கு தான் வாக்குல கேட்டாதான் சோபிக்கும். அதை விட பெஸ்ட் என்னன்னா பகவான் நாமத்துக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது. அதுதான் சொல்றேன். என்னன்னா நீ பகவானுடைய கதைகளை பேசும்போதே ஒன்னு அறியாமலே பகவான் நாமா சொல்றேன்.
ஆனா நாம தான் முக்கியம், இல்லை இந்த குரு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு வழியில போகும்பொழுது நம்ம பகவானுடைய கதைகளை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாம சொல்லி பாருங்க, இன்னும் கை மேல பலன். அதாவது ஒரு கட்டுப்பாடோட நம்ம சுதந்திரமா, பக்தின்றது ஒரு சுதந்திரமா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். பகவான் நாமாவும் சரி, பகவத் பக்தி, பகவத் கதைகளை பேசுறதும் சரி, ஒரு சுதந்திரமா பக்தி பண்ணும்போது தான் பகவானிடத்துல நல்ல ஈடுபாடு உண்டாகும். இது கண்ட்ரோல், இந்த கட்டுப்பாடு விதிகள் அது இதுன்னு எல்லாம் கடைபிடிக்கும் பொழுது சுறுசுறுப்பா இருப்போம். அதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த கரெக்டா ஃபங்க்ஷனாலிட்டியா காலைல ஸ்நானம் பண்ணி இது பண்ணிட்டு ஜபம் பண்றது, இது போல மங்களாத்தி அட்டன் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த பூஜை முறைகள்லாம் பண்ணி அந்த அதெல்லாம் இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைபிடிக்கிறோன்னா நம்ம சுறுசுறுப்பா இருப்போம். கண்டிப்பா நல்லா ஆக்டிவா இருப்போம். இல்லைன்னா சோம்பேறித்தனம் பட்டுரும். அந்த சோம்பேறித்தனம் படாம இருக்கணும்னா பகல்ல படுக்கூடாது. எங்கன்னா உலா திணறி ஏதாவது பண்ணு, சும்மா அந்த படுத்தோம்னா அவள் தான் நம்மளுக்கு மந்தமதையாக களி உடனே பிடிச்சிடுவோம். பகல்ல படுக்கூடாது. சும்மா அது அன் டைம்ல ஒரு 1 மணிக்கு சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் சாய்வாங்க. ஆனா களைப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப களைப்பா இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லை, அதை நான் சொல்ல வரல. படுக்கிறதுலயே சுகம் கண்டவர்கள் இருப்பாங்க சில பேர். படுத்துன்னு இருக்கிறதுலயே ஒரு சுகம் காண்பாங்க. அது பயங்கரமான தமோ குணத்தை உண்டாக்கிடும், மந்த புத்தி உண்டாக்கிடும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஸ்பாயில், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி, உடல் நோய்க்கு ரொம்ப கெடுதி. அதனால படுத்துன்னு ஏதாவது ஒரு ஆக்டிவா ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது செய்துன்னே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தாவே நம்ம சுறுசுறுப்பா இருப்போம். அதை விட பெஸ்ட் என்னன்னா பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கிறது, இல்லை பகவானுடைய கதைகள் யாருன்னா சொல்றதுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள கதைகளை பேசுறது, இல்லைன்னா வெறுமனே இருக்கும்போது பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கிறது பெஸ்ட். நாமா எந்த கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது. யார் வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இதுக்கு ஒரு குரு உபதேசம் கூட தேவையில்லை. அதுதான் பெஸ்ட். அப்போ ஆனா ஒரே நாமா சொல்றது பெஸ்ட். அதுதான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா ஒரு சண்டாளன் எப்படிப்பட்டவன், நாய் மாம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு சண்டாளன். அவன் ஏதோ தெரு போக்கல எங்கேயோ பஜனை பண்ணியிருந்தாங்க, அதை கேட்டான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு கேட்டான் காதல. அதை அப்படியே வாயில அவன் அந்த நாய் மாம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு சண்டாளன் அவன் பாட்டுக்கு எங்கேயோ காட்டுல போகும்போது அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கேட்டதை அப்படியே பாடின்னு போறான். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு பாடின்னு போறான் வச்சுங்களேன். அப்படி அவன் கேட்டா கூட அவன் குரு உபதேசம் கிடையாது, எங்கேயோ காதல கேட்டது யாரோ சொன்னது, அவள்தான். அப்படி அவன் சொன்னா கூட அவன் சோமயாகம் பண்ற பிராமணனுக்குரிய தகுதிகளை பெறானாம். சுவாதோபி சத்தியா சவனாய கல்பதி அப்படின்னு சொல்றாரு. யாரு? தேவகதி அம்மா சொல்றான். அவன் சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதி ஒண்ணு ஆயிடலாம். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு அந்த நாமா அவனை சிறந்த, அதாவது அவ்வளவு பியூரிபிகேஷன், அந்த அளவுக்கு பவித்திரமாக்கி விடுகிறது அவனை. அவ பகவான் நாமாவுக்கு எவ்வளவு சக்தி உள்ளதுன்றதுல இருந்து தெரிஞ்சுக்கும். எங்க தெரு போகல எங்கேயோ பஜனை பண்ணி போனாங்க, அதுல காதல் விழுந்தது, ஹரே ராமான்னு சொன்னாங்க, இல்லாட்டி ராமராமான்னு சொன்னாங்க, அது ராமராமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது காதல கேட்டது அப்படியே ஒரு பாட்டா பாடினா அந்த பாட்டு மனசுல பதிஞ்சு போச்சு. அது எங்கன்னா மாடு மேய்க்கும் போது ஒரு கிராமவாசி இல்ல ஒரு சண்டாளன் அவன் எங்கேயோ தெரு போகாம அப்படியே எங்கன்னா காட்டு வழியில போகும்போது அப்படியே பாடினே போறான்னா அவன் நாக்குல பகவான் நாம வந்துச்சுன்னா அவன் பர்ஃபெக்ட், அவன் ஜென்ம கரையறியாச்சு. அடுத்தது அதே தேவோதியமா சொல்ற, அகோபத ஸ்வபச்சோ அதோ கரியான். அஸ்வபச்சோ அப்படின்னா நாய் வாசத்தை தின்னக்கூடிய நாக்கு நுனியில ஜிஹ்வாக்கரே வர்த்ததே நாமதுப்பியம் தேபு ஸ்தபஸ்தே ஜுஹூஹு சஷ்ணு ராஜ்யா பிரம்மான் ஊச்சுர் நாம கிரணந்தி ஏத்தே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தபசனுடைய பலன், யாகங்களுடைய பலன், தான பலன், வேதத்தியனம் பண்ண பலன், தீர்த்த யாத்திரை போன பலன் எல்லாமே கிடைச்சிட்டு தான்.
அந்த நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளனுக்கு இந்த ஒரு பாக்கியம் என்னன்னா, ராமா அப்படின்னு நாக்கு நுனியில ராம 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 ராமன் ராமான்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு அவ்வளவு பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நமக்கு என்ன கவலை? ராம 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 பகவான் நினைச்சுன்னு சொன்னாலும் சரி, பகவான் நினைக்காம சொன்னாலும் சரி, அதனுடைய அதாவது மருந்து நீ தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சொல்ல அதனுடைய வீரியத்தை காட்டுற மாதிரி நாம அதனுடைய சக்தியை வெளிப்படுத்திடுவோம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேங்க, இது ஏங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. தெரிஞ்ச விஷயம்னாலும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அடிக்கடி சொல்றது தப்பு இல்லை. ஒரு உயர்ந்த விஷயம், அது பகவத் விஷயம் எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம அதுல கொஞ்சம் மூழ்கி அது திருப்பி திருப்பி கேட்கணும். ஏன் கேட்டோம்னா என்ன ஆகும்னா, நமக்கு மீண்டும் அந்த மந்தத்தன்மை, அந்த பகவான் நாமத்துல ஒரு மந்தத்தன்மை ஏற்படுது இல்லையா, அது ஏற்படாது. இப்பதான் ஞாபகம் வருது, கரெக்ட். அப்போ தெரியாம பகவான் நாமம் சொன்னா கூட அதனுடைய பவர் அது காட்டிட்டோம். அப்படின்னும் போது அந்த நாமத்தை ஏன் சொல்லாம இருக்க போறோம்? சரி, தொடர்ந்து ராம 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 சொல்லிட்டே ரொம்ப சுலபம். ராம ராமா சொல்லுது. இப்ப ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்றது நல்லதுதான். ஆனா அது ரொம்ப பெருசா இருக்கு. ராம ராமான்னு சொல்ல சுலபமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த சொல்றேன், இஸ்கானை பத்தி பெருமையா சொல்றேன், ஹரே கிருஷ்ணா சொல்றேன், நல்லதுதான் சொல்றேன். ஆனா ராமநாமத்தை நான் விட்டது கிடையாது. ஏன்னா ராமநாமம் நான் விட்டது கிடையாது சொல்றதை விட ராமநாமம் என்ன விட்டது கிடையாது. அதனாலதான் ராமநாமத்தை என்னால் விட முடியல. அது என்ன, ராமநாமம் அவ்வளவு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ராமன் நாமம் என் உயிரோட கலந்து போச்சு. அதை நான் எந்த காலத்திலயும் யாரு என்ன மைண்டை மாத்தி நீ ஹரே கிருஷ்ணா ஜெபிச்சாதான் நல்லது, இல்ல ஹரே ராமா தான் ஜெபிச்சா நல்லது அப்படின்னு என்ன சொன்னாலும், இல்ல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த ராமநாமத்துல இப்படி ஜெபி, ஸ்ரீராம் 13 அக்ஷரம் கொண்ட ஸ்ரீராம் ஜெயராம் அப்படின்னு சொன்னா கூட என்னால நான் மாறினாலும் என் ராமநாமம் என்னை மாற விடாது. ஏன்னா என் உயிரோட கலந்தது ராமநாமம். ஆரம்பத்துல ஹரே கிருஷ்ணா தான் சொல்லியிருந்தேன், இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப ராமநாமத்துல போன பிறகுதான் எனக்கு அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது என்னன்னா, ஹரே கிருஷ்ணால கிடைக்கலன்னா எவ்வளவு நோய்கள் குணமத்திற்கு எவ்வளவு ஆனா சோதனைகள் பயங்கரமா வரும். இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது பார்த்தா பயங்கர சோதனைகள் வரும். ராமநாமத்தை சொல்லும் போது சோதனை வருதுன்னா வரும், ஆனா அவ்வளவு இல்லை, இது கம்மியா தான் இருக்குது. அந்த அளவுக்கு சோதனைகள் கிடையாது. ஆனா ராமநாமம் பெஸ்ட். ராமநாமம் ஒரு மங்களத்தை எப்படி சொல்றது, நம்ம வாழ்வு ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாமம் ராமநாமம். என்னை பொறுத்த என்ன, ராமநாமத்தினால பல நன்மைகள் கிடைச்சிருக்கு. எவ்வளோ அதெல்லாம் நிறைய விஷயம் அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் பண்ணிட்டு இருக்கு ராமநாமம். அதை நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிறைய மறந்து போச்சு. அப்புறம் 1-2 தான் சொல்லலாம். எவ்வளவு விஷயம் போது ஏத்த சொல்றது ஒன்றும் புரியல. எவ்வளவோ விஷயம், சின்ன சின்ன விஷயம்லாம் கூட. ஒரு பஸ்ஸுக்காக நாங்கள் ராமநாமம் சொல்லியிருந்தா உடனே எனக்கு ட்ரெயின் வரும், பஸ் வரும். உடனே பார்த்தா எனக்கு அதை ரூட்டு கிளியர் பண்ணி கொடுத்துரும். நான் எதுக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்துல சாப்பாடு இல்லை, பசி எடுக்குது, இப்போ என்ன பண்ணுறது? பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஒரு இடத்துல எனக்கு சாப்பாடு, நல்லா அருமையான சாப்பாடு கிடைச்சிடும். அது எப்படி அதுன்னு பார்த்தா ராமநாமம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பட்டு குறைவிக்காது. திடீர்னு ஒரு இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா உடனே நான் பாடு ராமநாமம் சொல்லியிருந்தா உடனே அங்கே போனால் அது நடக்கும், அந்த விஷயம் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்னமோ நான் சொல்லி வச்ச மாதிரி அது எனக்காக காத்துட்டு இருக்கும். அந்த இடம் பார்த்தா அந்த விஷயம் நான் எதை எதிர்பார்த்தேன்னா அது ஆச்சரியமா இருக்கும். இது மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் ராமநாமத்துல பார்த்துருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதான் சொல்றேன்னா அன்றாட வாழ்க்கையில பார்க்குறேன். இது என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது, ராமநாமம் சொன்னதுனால இந்த அதிசயம் நடந்தது, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அன்றாட நான் பார்க்கறேன் ராமநாமத்துடைய அதிசயங்களை. நம்மள என்ன பண்றாங்களோ எதிரிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு தான் பகவான் அடி விடுறானே தவிர நமக்கு காப்பாத்தி தான் விடுறான். அந்த எதிரிகள் இருந்து நம்ம மீட்டெடுக்கிறோம், அவர்களிடத்திலிருந்து தப்பிக்கும்படி வைக்கிறான் இந்த ராமநாமம். ராமன்
அப்படின்னா எதிர்கள்லேருந்து காப்பாத்துது, நோய்கள்லேருந்து காப்பாத்துது, கஷ்டங்கள்லேருந்து காப்பாத்துது, பண கஷ்டங்கள்லேருந்து காப்பாத்துது, மன கஷ்டங்கள்லேருந்து காப்பாத்துது, இப்படின்னு சொல்லினே போகலாம். ஒரு எத்தனையோ விஷயங்கள், கொஞ்சம் நெஞ்சல் எத்தனையோ விஷயம். ஒரு இடத்துல வழி தெரியல, எங்கேயோ பார்த்தா டக்குன்னு பார்த்தா என்ன இது இந்த இடத்துக்கு நம்ம வர சொல்லியிருக்காங்க, போனோம், ஆனால் வழி தெரியல, என்ன பண்ண. டக்குன்னு பார்த்தா யாரோ ஒரு பக்தர் வந்தார், வாங்க நான் அங்கே தான் போகிறேன், வாங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவரு கையை பிடிச்சிட்டு போறாரு. என்னடா அது எப்படா நடந்தது, இந்த இடத்துல எப்படி வந்தாரு அப்படின்னா, அது பகவான் பார்ப்போம், ஏற்பாடு பண்ணுவோம். கடைசியில் பார்த்தா அப்புறமா போய் நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அந்த பக்தி விஷயம் இல்லாட்டி எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்த அவர் பகவான் அனுப்புவோம், யாராவது பக்தர்கள் அனுப்புவான். ஒரு இடத்துல ரொம்ப தொழில் நடக்க முடியல. என்ன பார்த்தா ஒருத்தர் பார்த்தா கார்ல, வாங்க நீங்க எங்க போனோம், இங்க போனோம், உடனே கார்ல ஏத்தின்னு போயினே ஆடுகள். அப்ப நம்ம எங்கேயுமே பகவான் நம்ம நடக்க விடல. முதல் நடக்குன்னா இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒரு இடத்துல போறேன், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு, இல்ல ஆன்மீகமான விஷயம் இல்லை, ஒரு பௌதிகமான விஷயத்துக்கு எங்கேயோ போறேன். ரொம்ப தொழில் போறேன், ரொம்ப தொழில் நடக்கணும். அங்க பஸ் கிஸ் ஒண்ணும் கிடையாது. டக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் கார் வந்து, எங்க போனோம், இங்க போனோம், வாங்க ஏறிங்க, அங்கதான் போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் விட்டுருவோம். ஆஹா, இதுதான் சொன்னேன். அப்படியே நெஞ்சு அடைக்கும், அப்படி கண்ணில் கண்ணீர் வந்துடும். இந்த வெயில்ல நம்ம எங்க நடக்கிறதுன்னு நினைச்சா இப்படி ஒரு ஆள் அனுப்புவானா நம்மள பிக்கப் பண்றதுக்கு, நினைச்சு விட போக முடியாது. இது மாதிரிலாம் எவ்வளவு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம்தான். ஆனா இதுல பகவானுடைய ராமநாமத்துடைய பெருமையை பார்க்கறேன், அதான் ஒரு அதிசயம். இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்ல போனா பக்தர்களை பகைச்சு கூடாதுன்னு கண்டிப்பா. ஆனா சில விஷயங்கள்ல அவர்கள் சில பக்தர்கள் நம்மளை பயமுறுத்துவாங்க. எப்படி உனக்கு அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆச்சு, இப்படி ஆயிடும் பயமுறுத்த. நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் பாட ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருப்பேன். நீங்க இந்த வழியெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணல, நீங்க இந்த வழியெல்லாம் கடைப்பிடிக்கல, உங்களுக்கு ஆள் தான் நீங்க பக்தியில வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஃப்ரெஷ்ஷா பக்தியில போவேன். என் பக்தி தனியா நல்லபடியா போயிட்டு இருக்கும். அதெல்லாம் அவங்க சொல்றதுனால நான் பாதிக்கப்படவே மாட்டேன். இது நீங்க அவங்க ஹரே கிருஷ்ணா சொல்றவங்க தான் ரொம்ப இது பண்றதுதான். ஆனா அவங்களுடைய அந்த சாபமோ தாபமோ ஒன்றும் பாதிக்காது. ராமநாமம் நம்மள சேஃப்டியா நல்லா ஃப்ரெஷ்ஷா பக்தியில நல்லா முன்னேற்றம் அடைய வைக்கும். அப்பதான் நினைச்சேன். அப்ப இவங்கெல்லாம் சொன்னாங்களே, ஐயோ நம்மளுக்கு அப்படி ஆயிடுமோ, நம்ம பக்தியில வீழ்ச்சி அடைஞ்சிடுவோம், அந்த கஷ்டம் வந்துடுமோ, இந்த கஷ்டம் வந்துடுமோ, இவங்க பக்தர்லாச்சு, இவங்களை பகைச்சு இனிமே நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு பயம்லாம் நிறைய பயந்துருக்கேன். அந்த பயம்லாம் நிர்பயத்துவம். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், நிர்பயத்துவம் பண்ணிடுவார். ஆமா, நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் பண்ணோம், அவங்களாம் என்ன வேணா சொல்றாங்க, ஆனா ராமநாமம் சொல்றவங்கள ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பகவான் நம்மளை காப்பாத்தி விட்டுருவார். பக்தர்ல பகைச்சினுமேன்ட்டு ஒரு பயம் இருக்கும். ஆனா பண்றது அவங்கதான், அவங்க மேல அநியாயம் இருக்கும். ஆனா அவங்க பக்தர்லாச்சு, அநியாயம் பண்ண கூட பக்தர்ல நம்ம பகைச்சு கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு எனக்குள்ள. நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்போம், அது அவங்க மனசை புண்பத்திருக்கோம். நாம எதுக்காக சொன்னா நியாயத்தை சொல்லியிருப்போம். ஆமா, இது தப்பு, இது சரின்னு நான் என் பக்கம் உள்ள நியாயத்தை நான் சொல்லியிருப்பேன். அது அவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியாம அவங்க கோவப்பட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட மாதிரி ஏதாவது குத்துருவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது நான் பயந்துருவேன், அது என்ன பழிச்சிடுமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நான் பாடு பக்தியில் நல்லா ஃப்ரெஷ்ஷா போயின்னு இருப்பேன். இத்தனைக்கு அவங்க ஹரே கிருஷ்ணன் சொல்றாங்களே, தபஸ் இருக்கும், அவங்க சொன்ன வார்த்தை பழிச்சிடுமே அப்படின்லாம் அதெல்லாம் ஒண்ணு. அப்ப நீ என்ன பண்ற, நீ ராமநாமம் சொல்ற, அப்ப ஹரே கிருஷ்ணா இந்த நாமத்துல பேதமே கிடையாது பகவானுக்கு நாமத்துல. அது அப்ப ஹரே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ராமநாமம் அவங்க மட்டமா, நீ ராமநாமம் சொல்றது வேஸ்ட். அப்போ அப்படிலாம் கிடையாது. இந்த ராமநாமத்துடைய பெருமையை நீ பார் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நல்லாவே போகுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே போகுது, ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படி ராமநாமம் நம்மள குளுமையா வச்சிருக்கோம். நம்ம எப்படின்னா குளிர்ச்சியா வச்சிருக்கோம். ஆமா, இந்த தேஞ்சி போன நெஞ்செல்லாம் நமக்குள்ள இருக்காது. எதை பார்த்தாலும் கோவப்படுறது இதுவாகுது, அப்படியே ஒரு குளிர்ச்சியா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கும் மைண்டு. ராமநாமம் சொல்லி பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வச்சுக்கோ, அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அந்த கோல் சொல்லிக்கிட்டு அவங்கள அதான் தேஞ்சி போன நெஞ்சு.
அது வேணா பிடிச்சி நினைச்சு அது கூடாது. அவங்கள பத்தி இவங்கள பத்தி எல்லாம் நம்ம அப்படியே பயங்கரமான எரிஞ்சு விழுது, அவங்கள அப்படியே எதிரியா நினைக்கிறது, ஜென்ம ரீதியா பாக்குறது, அது மாதிரி புத்திலாம் ராமநாமா சொல்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ராமநாமா சொன்ன பிறகு வராது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கண்டு காணாம அவள் தான் நம்மள இது பண்றாங்களா பண்ணிட்டோம், இல்லைன்னா விட்டு தள்ளிட்டு போய் நேரம் அடுத்தது பாரு அடுத்த வேலையை பார்த்து போய் நேரம் அவள் தான் அப்படின்ட்டு தான் போவோம் ராமநாமம். அப்படி நம்மள பக்குவப்படுத்திடும், எல்லாத்தையும் மறக்க செய்திடும், எதையும் நினைக்க செய்யாது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அதையே நினைச்சு மனசு அந்த புறம்பட்டுக்கிட்டு கோவப்படுது அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் கலைஞ்சிடும், மனசை ஃப்ரெஷ் ஆக்கிடும் ராமநாமா சொல்லும் போது. நிர்பந்தத்தினால ராமன் நாம தான் முக்கியம், குரு தான் முக்கியம்னு சொல்றாங்கன்னா, நான் நிர்பந்தத்தினால சொன்னாதான் எனக்கு அதுவும் இந்த நாம தான் வசதி அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் நான் வெறுக்கிறேன். அதுவும் எங்க குரு தான் ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த நாம குருன்றது என்னன்னா சில பேர் நிர்பந்தப்படுத்துவாங்க, அதுதான் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச நாம தான் நான் சொல்ல முடியும், உனக்கு பிடிச்ச நாமத்தை நான் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எனக்கு ராமநாமம் பிடிக்கிறது நான் அதை தான் சொல்ல முடியும். அப்ப எங்க குரு தான் ஆசிரியர், நான் எனக்கு பகவானே குருவா இருக்காரு. அப்ப நான் உங்க குருவை ஆசிரிச்சாதான் நான் மேன்மை அடைய முடியும். நான் அப்படிப்பட்ட மேன்மையே தேவையில்லை எனக்கு. நான் அதைத்தான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன். இந்த குரு இந்த நாமான்றது ரெண்டு விஷயத்துல நான் கஷ்டப்பட்டதுன்னு சொன்னேன்னா, நிர்பந்தப்பட்டு இந்த குரு தான் ஆசிரியக்கணும், இந்த நாம தான் சொல்லணும் நான் பத்தி, அதுதான் எனக்கு பெரிய தொந்தரவு வந்தது. நான் சுதந்திரமா பகவான் நம்ம ராமநாமத்துல பல ராகங்கள்ல பாடிக்கிறேன், சுகமா அனுபவிச்சிருக்கேன், பல ராகங்கள்ல பாடி ஆனந்தமா இருந்திருக்கேன், செம்ம ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த ராகங்கள்ல பாடி சுவையை அனுபவிச்சதுனாலதான் 3 மணி நேரம் தொடர்ந்து நாம சொல்லும். அப்புறமா ராகம் இல்லாம வெறுமனே ராம 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 ராமன் 3 மணி நேரம் நல்லா தொடர்ந்தா சொல்ல முடிஞ்சது அகண்டமா நாமத்தை. போர் அடிக்கல இல்லையா? 3 மணி நேரம் ஒரு ராமநாமம் சொல்லணும்னா போர் அடிக்காதா? ஆனா போர் அடிக்கல, சுகமா இருந்தது. அது நாம ருச்சி தெரியாதவங்களுக்கு போர் அடிக்கும், நாம ருச்சி வந்துட்டு உங்களுக்கு சுகமா இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்திடுங்க. நீங்க உண்மையிலே சொல்ல தேவையில்லாத கவலைப்படுறீங்க. உங்களுக்கு அனுகூலம் இல்லாத விஷயத்தெல்லாம் அனுகூலமா மாத்தி கொடுக்கக்கூடியது ராமநாமம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க தெரியுமா? நாம பலம் இல்லாததுனாலதான் கவலைப்படுறோம். நான் என்ன சொல்றேன்னா, ராமநாமம் நான் சொல்றதுனால ராமநாமம் தான் சொல்லணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச அதான் பிரிய நாம கீர்த்தியா, பாகவதத்துல 11 ஸ்கந்தத்துல என்ன சொல்லிருக்கா, உங்களுக்கு பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனை பண்ணு. யாரு ஹரபாஜனர் சொல்றாரு இல்லையா, பிரிய நாம கீர்த்தியா, கிருஷ்ணன் சொல்றாரு, உத்தவ கீதையில சொல்றாரு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனை பண்ணு, பிரிய நாம கீர்த்தியா, பிரியமுள்ள நாமத்தை கீர்த்தனை பண்ணு. உனக்கு எந்த நாமம் ரொம்ப பிரியமா இருக்குது அது கீர்த்தனை பண்ணு, அது ஒன்னே போதும். அதை விட பெஸ்ட் வேற எதுவுமே இல்லை. அவன் நிறைய பகவானுடைய கதைகளை பேசு, இன்னும் பகவான் அனுகூலமாயிடுவோம். நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ என் பிரச்சனையை நான் சமாளிக்கணும், இந்த கஷ்டத்தை நான் எப்படி போக போறேன், அந்த கஷ்டத்தை எப்படி போக போறேன், இது எப்படி சமாளிக்க போறேன், அது எப்படி சமாளிக்க போறேன்னு சொன்னா நீ காலம் பூரா கவலைப்பட்டு வேண்டியதுதான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தா நரகம் மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருக்கீங்களா? ஐயோ இவங்கள பார்த்தா பயம், ஐயோ இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறேன், ஐயோ அடுத்தது அந்த பிரச்சனை வேற இருக்கு, அவங்கள வேற எப்படி சமாளிக்க போறேன், ஐயோ அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது, அவங்கள வேற எப்படி சமாளிக்க போறேன், ஐயோ அவங்களுக்கு வேற பணம் நிறைய செலவாகும், அவங்களுக்கு வேற பணம் கொடுக்கணுமே, இது எப்படி நான் சமாளிக்க போறேன், இங்க வேற போனோமே, இவர்கள் வேற என்ன சொல்லுவாங்களோ, இவங்க மனசு புண்படாம நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு மற்றவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது. சரி, அந்த இடத்துல துணிஞ்சு பேசு. சில இடத்துல நமக்குள்ள துணிக்காரன் வர வச்சுட்டு அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, நானும் கூட சேர்ந்து பேசுவேன், நானும் எதிர்ப்பேன், பார்த்துடலாம், 2 பேர்ல ஒரு கை பார்த்துடலாம், நானா அவனான்னு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல தைரியத்தை வர வச்சுவோம். ஒரு இடத்துல நம்ம பயப்படுவோம், இல்லை இவங்கள பகிச்சின்னா நம்ம இவங்களை அண்டி தான் வாழறோம், இவங்களை பகிச்சு கூடாது, இந்த இடத்துல எப்படி பேசுறது அப்படின்னு நம்மளுக்குள்ள திட்டம் போடுறோம். அப்ப கபடங்கள் நமக்குள்ள வளர்ந்து பாருங்க. ஒருத்தருங்கால கோவம் பண்ணுன்ற அவன் தான் பெரியவனா, அவனை நான் பார்த்துறேன், அவங்கள நான் அப்படி பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சமாளிக்கிறதுக்கு ஒரு இடத்துல திட்டம் போடுறோம். ஒரு இடத்துல எப்படி திட்டம் போடுறோம், இவங்கள தாச்சா பண்ணி தான் போனோம், கொஞ்சம் பயந்து. ஆனா எப்படி சப்பை கட்டு கட்டலாம், பொய் சொல்லலாம்,
ஏன் வரல 24 அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்ன சொல்றது? இது மாதிரி ஒரு வேலை இருந்தது, அது இது ஏதாவது சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், திட்டம் போட்டுக்கிறோம். ஒவ்வொருத்தர்களும் யாரார்கள் எப்படி பேசணுன்றதுக்கு திட்டம் போடுறோம். இதெல்லாம் வேணாம். இந்த திட்டம் போடுறதே வேணாம். உண்மையை பேச முடியல பத்தியா நம்மளால. உண்மையை பேசினா உலகத்துல எல்லாருக்கும் பகைவன் ஆயிடும். யதார்த்தவாதி பகுஜன விரோதி. யதார்த்தமா நீ உண்மையை பேச ஆரம்பிச்சுன்னா பல பேருக்கு விரோதி ஆயிடுவேன் அப்படின்னு இல்லையா? மொத்தத்துல என்னன்னா, நாம சொல்லு, உனக்கு என்ன பேசணும்னு அட்டன் டைம்ல உனக்கு பேச வைக்கும். வாக்படுத்துவோம். ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராமநாமா சொல்லக்கூடிய ஹனுமானுக்கு நினைச்சாலே நமக்கு வாக்படுத்துவோம். எந்த சமயத்துல சமயோச்சித புத்தி அதை நம்மளுக்கு நாம கொடுத்துரும். அதனால நம்ம பிரச்சனைகளை சமாளிக்கணும்னு நாம முயற்சி பண்ணோம்னா ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து சாக வேண்டியதுதான். ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து சாக வேண்டியதுதான். நம்ம இது எப்படி சமாளிக்கிறது, அது எப்படி சமாளிக்கிறது, அது எப்படி பண்றது அப்படின்னு நீ நாமத்துக்களை பகவான்களை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு இடைவிடாம ராம 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 அது பார்த்துக்கும். உனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது ஃபேஸ் பண்ணிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எல்லாருமே எதிரியா தோன்றதுக்கு எல்லாமே எதிரியா தோணும். என்னதான் நீங்க வெளிப்புறமா சிரிச்சு பேசினாலும் எப்பா இவங்க கையிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆனா போதுண்டாப்பா அப்படிதான் நமக்கு மனசில் தோணும். சில பேர் அனுகூலமா இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க நம்ம கூடவே வச்சுக்கணும்னு தோணும். அனுகூலமா இருக்கிறவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணும்னு தோணும். சில பேர்களை பார்த்தா நம்ம அவங்களுக்கு எப்படி எஸ்கேப் ஆனா போதும்னு தோணும். இது பல கேட்டகரி இருக்கு. ஒரு ஆள்கள் என்ன முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பேசிட்டு அதோட நம்ம அதை விட்டு வந்துடணும் அப்படின்னு தோணும். சில இடத்துல போனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தோணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்கப் பண்ணணும், வேஷம் போடணும் அப்படின்னு தோணும். இதெல்லாம் அறியாமை. ஆனா இப்படித்தான் வாழ்ந்தாகணும் உலகத்துல, வேற வழி இல்லை அப்படின்ற நிலைமை நம்ம இருக்கிறோம். அதனால நினைச்சதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு யாரார்கள் எப்படி எப்படி பேசணும்னு பயந்துக்கிட்டு இந்த இடத்துல போய் எப்படி நடந்தவனும் அந்த இடத்துல போய் எப்படி நடந்தவனும் இந்த இடத்துல மௌனமா இருக்கணும், பேசவே கூடாது அப்படின்லாம் நம்மளுக்குள்ள திட்டம் போடுறோம் பத்தியா. இதெல்லாம் எதனாலன்னா பகவன் நாமா சொல்லாததுனால நாமளா போடுற திட்டங்கள் இதெல்லாம். ஆனா ஒரு இடத்துல பலிதமாகும், ஒரு இடத்துல பலிதமாகாது. நம்ம நினைச்சதுக்கு ஏறுகுமாறா நடக்கும் பத்தியா. நம்ம பேசாம போறாங்க பத்தியா அப்படின்னு அவங்க கோச்சிப்பாங்க. நீ என்னன்னா எப்படியா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசாம போறீங்க. ஆனா அவங்க என்ன பண்ண பேசாம போறாங்க சொல்லிட்டு அதையே விரோதமாக்கி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது பேசினாலும் தப்பா இருக்குது, பேசலனாலும் தப்பா இருக்குது. பேசினா இவங்களுக்கு பிரச்சனை வருந்தா நம்ம ஒதுங்கி போறோம், பேசலனாலும் பார்த்தா இவங்க பிரச்சனை பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நிறைய இருக்குது. இது மாதிரி குழப்பங்கள்ல நம்ம மனசை அலைய விட்டோம்னா உலக விஷயங்களாகிய இந்த பந்தங்கள், இந்த குழப்பங்கள் இந்த மனசுல இந்த மனசுல கண்டாமினேஷன் ஆயிடும். அவன் பகவத் விஷயத்துல ஈடுபடவே முடியாது. அவன் என்ன பண்ணணும்? பகவத் குணங்களை பேசணும். பகவத் குணங்கள் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா ராம ராமான்னு சொல்லியிருந்தாரு, வேற ஒண்ணும் பண்ண வேணாம். நிறைய நாம சொன்ன பிரச்சனை தீரலன்னா சொன்னது போதலன்னு அர்த்தம். நாம சொல்லி பிரச்சனை தீரலன்னா நீ சொன்னது போதலன்னு அர்த்தம். இவ்வளவுதான், சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். நீ பகவன் நாமா சொன்னது எனக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு தீரலைங்க, எனக்கு மறுபடியும் அதே பிரச்சனை வருது அப்படின்னா சொன்னது போதலை. எல்லாமே இதுதான் மேட்சிக்கா. இது ஒரு நாள் டக்குன்னு நடக்கிறதுக்கு நம்ம கோடிக்கணக்கான ஜென்மங்களா பண்ண பாபத்துக்கு அதனுடைய சஞ்சித கர்மா, பிராரத கர்மா, ஆகாமி கர்மான்னு எவ்வளவு கர்மாக்கள் இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் அவ்வளவு லேஸ்ல கரைக்கணும்னா நீ 1 மணி நேரம் சொல்ற ராம நாமத்துல கரைச்சணும்னா அது எப்படி முடியும் சொல்லும் பார்க்கலாம். யோசிக்க வேண்டாமா? மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சுக்கிறோம் நம்ம கர்ம வினைகளை. அதனுடைய எஃபெக்ட் காமிக்கும். அப்போ நம்ம பொறுமை வேணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும். பொறுமையாதான் சரியாகும். எல்லாமே ஒரே நாள்ல சரியாகணும்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள் ஒரே நாள்ல சரியாகும், சில அதிசயங்களும் நடக்கும். அதுதான் எனக்கு நடந்திருக்கு. பகவன் நாமா சொல்றதுனால ஒரு சில விஷயங்கள் உடனே பலிக்கும், ஒரு சில விஷயங்கள் கால தாமதம் ஆகும். அதுக்கு நம்ம பொறுமையை கடைபிடிச்சிட்டு அதுக்காக பகவான் நாமத்தை விட்டுறக்கூடாது. நாமத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும்.
ஆனா பிறர் நிர்பந்தத்தினால அவர்கள் சொல்லக்கூடிய நாமத்தை சொல்லணும், உங்களுக்கு பிடிச்ச நாமத்தை சொல்லலாம். ஆனா அது சாஸ்திர சம்மதமா இருக்கணும். அதான் மெயின். நீங்க சொல்ற நாமம் வந்து ஏதோ ஒரு பேருன்னெலாம் சொல்லக்கூடாது. ஆமா, மற்ற சிறு தேவதைகள் பேரெல்லாம் சொல்றது அதெல்லாம் கிடையாது. சாஸ்திர சம்மதமா பகவன் நாமமா இருக்கணும். கலியுகத்துக்குரிய நாமம் சொல்லப்பட்டது நாரதரால இல்லாட்டி மகான்களால் சொல்லப்பட்ட சாஸ்திர சம்மதமான பகவன் நாமங்களை நீ சொல்லணுமே தவிர நீயா ஒரு பேர்லாம் வச்சு சொல்லக்கூடாது. சாஸ்திர சம்மதமா இருக்கணும். அது உனக்கு பிரியமுள்ள நாமமா நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். பிற நிர்பந்தத்தினால நீ சொன்னீங்கன்னா அது சீக்கிரம் விட்டுவிடும், அதில் ஸ்டடியா இருக்க மாட்டேங்குது. இப்போ ராமநாமம் பிரியமா இருக்கு, நான் ஹரிகிருஷ்ணா சொன்னேன், ஆனாலும் என் ராமநாமத்தில் நான் விட முடியாது. ஏன்னா எனக்கு பிரியமுள்ள நாமம், என் உயிரோட கலந்தது ராமநாமம், அதை என்னால் விட முடியாது. அவன் ராமநாமத்தை விடணும்னா என் உயிரை தான் விடணும், வேற என்ன பண்ண முடியும்? அதனால ராம 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 ராம. சில பேர் சொன்னாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொன்னாலே அதுலயே ராமநாமம் இருக்கு, அப்படியே சொல்லிக்கலாமே, ஏன் இப்படியே சொல்லலாமே, ராமராமன் தனியாவும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லுவேன் நான். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமால சொல்லனா சொல்றேன், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. எனக்கு வந்து பேதம் கிடையாது, நாமத்துல பேதம் கிடையாது, ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஒன்னாலும். ஆனா அதுக்காக ராமநாமத்தை நான் விட மாட்டேன். அந்த பிடிவாதம் என்னன்னா, அந்த பிடிவாதத்துல நான் என்னைக்குமே உறுதியா தான் இருப்பேன். நீங்க 1000 சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 10 தடவை சொன்னோட சொல்றேன் நான். அதை பத்தி கவலை இல்லை எனக்கு. அது ஒண்ணு பகவன் நாமத்தை ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனாலும் ராமநாமத்தை விட்டுட்டு நீ அந்த நாமத்தை தான் சொல்லவன்னு நான் சொல்ல மாட்டேன். ராமநாமம் தான் என் உயிர். அதனால ராமநாமம் வந்து ரொம்ப வசதி. அது தாரக மந்திரம், பரபிரம்மஸ்வரூபம். பகவான் ராமன் நாம வேற இல்லை, ராமர் வேற இல்லை. ராமருடைய மொத்த சக்திகளையும் அந்த நாமத்துல புதைச்சி வச்சிருக்காரு. ஆமா, அதனால நாமத்தை சொல்லும் போது பொறுமை வேணும். நாமத்தை சொல்ல சில விஷயங்கள் சீக்கிரமா நடக்கும், சில விஷயங்கள் லேட்டா நடக்கும், சில விஷயங்கள் குறுகிய காலத்திலே நடக்கும், சில விஷயம் ரொம்ப தாமதமாகும். ஏன்னா நம்ம கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கர்ம வினைகளை கரைக்கணும் இல்லையா, அந்த ராமநாமம் கரைக்கணும் இல்லையா. அந்த ராமநாமம் உடனே கோடி ஜென்மத்துடைய பாவத்தை போய்கிடும். கர்ஷிடம் சொல்றாங்களே, கர்ஷிடம். ஆனா நாம அபராதம் இல்லாம நீ நாமத்தை சொன்னா சீக்கிரமா வேலை செய்யும். நீ அபராதத்தோட சில அபராதங்கள் இருக்கு இல்லையா நாமத்துக்கு. நாமத்தை நம்ம பர்ஃபெக்டா சொல்றோன்றது என்ன நிச்சயம்? களங்கம் இல்லாத மனசுல ராமநாமம் சொல்லணும். களங்கம் இல்லாம இருந்த மனசு அப்புறம் உடனே பலன் கொடுக்கறதுக்கு இல்லை, கண்டாமினேட்டடா உள்ள மனசுல தான் ராமநாமம் சொல்றோம். அப்படி இருந்தாலும் பலன் கொடுக்குது. அப்போ அந்த பலன் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு பர்ஃபெக்டா என்னன்னா எந்த அபராதம் அஃபென்ஸ் இல்லாம பகவான் நாம் 10 அபராதம் சொல்லிக்குது. அந்த நாம அபராதம் இல்லாம நம்ம நாம சொன்னா கை மேல பலன். அப்ப அந்த அபராதங்களை நீ உங்க கையில இருந்து தூக்கி போடுங்க. அந்த அபராதம் இல்லாம பகவான் நாம சொல்லுங்க, உடனே கை மேல பலன். அபராதங்களோட பகவான் நாம சொன்னா அந்த அபராதங்களை போக்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு பிறகு நீங்க கோரிய பலன் கிடைக்கும். இதுதான் விஷயம். ஆனா அது பிறகு நம்ம கோரிய பலன் கிடைக்கும். நாம வந்து இல்லைன்னா கைவிடாது, அது மட்டும் நிச்சயம். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு காப்பாற்றும், நாளைக்கெல்லாம் நாளைக்கு மறுநாள் காப்பாற்றும். ஆனா பொறுமை வேணும், அவசரப்படவே கூடாது. நாமத்தை சொல்றவங்களுக்கு முக்கியமா தேவையானது பொறுமை, பொறுமை, பொறுமை. ஆமா, ஆனா நிச்சயமா ஒரு நாள் நம்ம சங்கல்பம் நம்ம நிம்மதியா நிச்சயமா, அதாவது என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, சீக்கிரமாவே நம்ம நியாயமான ஆசைகளை நிறைவேற்றும். ராமநாமத்தினால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனா என்ன தட்சணம் இந்த க்ஷணத்துல கிடைக்கிற பலன் என்னன்னா, உங்க மைண்டை ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிடும், மைண்டை வாஷ் அவுட் பண்ணிட்டோம். ராமநாமம் சொல்ல 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 மைண்ட்ல இருக்கிற அந்த டென்ஷனு, கவலைங்கோ, குழப்பங்கள் அவைகளை மொத்தம் க்ரஷ் அவுட், வாஷ் அவுட் பண்ணிட்டோம். அது தட்சணம் கிடைக்கிற பலன். ஒரு மணி நேரம் நீங்க சொல்லி பாருங்க, 1 மணி நேரம் முன்னாடி இருந்த மனோநிலைக்கும் அந்த ராமநாமம் சொன்ன பிறகு 1 மணி நேரம் பின்னாடி வரக்கூடிய மனோநிலையும் வேற மாதிரி இருக்கும். அவ்வளவு ரிலீஃப் கிடைக்கும். நீங்க தியானம் பண்ணா கூட
மனசு ஒருமுகப்பட்டு மைண்டு பீஸ்ஃபுல்லா ஆயிடும் சொல்லுவாங்க தியானம் பண்ணா. அதை விட ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக கிடைக்கும் ராமநாமத்துல. அதான் சொல்றது, எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்பிய கலு கேசவி கீர்த்தனாத். ராமநாம கீர்த்தனம் பண்றதுனால, தபசுனால, தியானத்தினால, யோக சமாதினால எந்த மனசு நிம்மதி கிடைக்குமோ அந்த சாந்தி உனக்கு உடனே கிடைக்கும் பகவான் நாமத்தினால. ஏன்னா பாகவதம் சொல்லியிருக்கு, யமாதிவில் யோகபதி காமலோ அதா முகு. பகவானுடைய சேவையில் என்ன சாமியத்து. அதுல யம நியமங்களை அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்ணிட்டவங்களுக்கே தியானம் சித்திக்காதவங்களுக்கு, காமகுரோதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த சாந்தி கிடைக்காதோ, அது அஷ்டாங்க பயிற்சி பண்ணவங்களுக்கு எந்த சாந்தி கிடைக்காதோ, அது சுலபமா பகவானுடைய நாமங்களை சொல்றதுனால கிடைச்சிடும் அப்படின்னு நாரத்தை சொல்றார். பகவான் கதைகளை பேசுறதுனால கிடைச்சிடும். அப்ப ஒன்னே ஒண்ணுதான் செய்ய வேண்டியது. உன்னால முடியல இல்ல, பிரச்சனைகளை உன்னால சமாளிக்க முடியல, அப்ப சரண்டர் ஆயிடு, ஒத்துக்கோ. பிரச்சனை சமாளிக்க முடியல ஒத்துக்க. ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? அந்த பிரச்சனை இப்படி வந்தா என்ன பண்றது, நாளைக்கு அப்படி வந்தா என்ன பண்றது, நம்மள அப்படி பயமுத்தினா என்ன பண்றது, அது இப்படி பிரச்சனை எதிர்ப்பு வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியாது, நம்ம பலசாலி இல்லையே. அப்ப என்ன பண்றது, தான் பலசாலி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஆனா ஏன் பலசாலி மாதிரி ஏன் நாடகம் போடுற, பலசாலி மாதிரி ஏன் உன்னை வெளியே காமிச்சிக்கிற? உண்மையிலேயே நீ பலவீனமானவன், உன் மனசுலயும் பலம் இல்லை, உடல்ல பலம் இல்லை. ஆனா பலசாலி மாதிரி சும்மா முறைப்பா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருந்தாதான் அவங்க நம்மளை பார்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம உலகத்துக்கு தகுந்த வேஷம் போடணும்? ஒத்துக்கு ஏன் பகவான்கள் கூட வேஷம் போடணும்? பகவான்கள் ராமர்கள் ராமா எனக்கு எந்த சக்தியும் இல்லாத, நான் குழந்தான், எனக்கு பயந்தவன் தான் அப்படின்னு ஏன் ஒத்துக்க மாட்டேன்றோம்? ஆனா வெளிப்புறமா நம்ம தைரியசாலி மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ள பயம். அது மாதிரி எத்தனையோ பேர், நிறைய பேர் இப்படிதான் வேஷம் போட்டுன்னு இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன பயம், நான் அவனெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன், அவன் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை பார்த்து பயப்படுறாங்க. பிரச்சனைகள் வரப்போறதே இன்னும் வரல, வரதுக்கு முன்னாடி புலம்புறாங்க. எவ்வளவு பேர் தெரியுமா? அது மாதிரி எதுக்கு இது மாதிரி வேஷம் போடணும்? உள்ளுக்குள்ள பயத்தை வச்சுக்கின்னு வெளியில ஏன் தைரியசாலி மாதிரி வேஷம் போடணும்? இது மாதிரி எத்தனை பேர் தெரியுமா? நான் எல்லாரையும் சொல்ல வரல, எத்தனையோ பேர், முக்காவாசி பேர் இது மாதிரி தான் இருக்காங்க. அதுதான் அந்த ஓப்பன் மைண்ட் இல்லை பத்தியா. பகவான்களை கூட வேஷம் போடணும் கிடையாது. பகவான்களை ஃபுல்லா டிக்ளேர் பண்ண, மொத்தம் என்னால முடியாது கிருஷ்ணா, ஃபுல் டோட்டல் சரண்டர் ஆகும். உன் நாமம் தான் எனக்கு கதி அப்படின்னு ராமா அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை பிடிச்சிக்கோ. அப்புறமா உண்மையானவே உனக்கு எப்படி கிடைக்குன்னா, தைரியம், நிர்பயத்துவம், எப்படி புத்திர் பலம் யசோ தைரியம், நல்ல உண்மையிலேயே உண்மையான தைரியம் கிடைக்கும். உண்மையான தைரியம் எதுனா பகவானுடைய பலம் இருக்கு, அதனால பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்ற தைரியம், உண்மையான தைரியம் உண்டாகும். முன்னெல்லாம் உள்ளுக்குள்ள பயந்து வெளிப்புறமா தைரியமா காமிச்சுக்கிட்டு நம்ம ஆப்போனன்ட் எப்படி சமாளிக்க பாக்குறோம் இல்லையா, அது போயிடும், அந்த வேஷம் போயிடும். உண்மையான தைரியம் கிடைக்கும். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண போறது நான் இல்லை, என் ராம நாமம் பகவான் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்ற தைரியம் கிடைக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் நிர்பயத்துவம். உள்ளுக்குள்ள பயந்துன்னு வெளிப்புறமா தைரியமா வேஷம் போடுறது, அதான் அந்த பயத்துவம். அந்த பயத்துவம் நமக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்குது. அப்புறமா என்னன்னா தைரியம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள நிர்பயத்துவம், அந்த பயத்துவம் போயிடும், நிர்பயத்துவமா ஆயிடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு தைரியம் உண்டாகும். பகவானுடைய பார்த்துப்பான், இருந்தாலும் பகவான் ராமர் இருக்காரு, நமக்கு ஏன் கவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் உண்டாகும். அதனாலதான் 2 பதமா போட்டிருக்காங்க. நிர்பயத்துவம்னாவே தைரியம் தானே, அது இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ள பயந்துட்டு வெளிப்புறமா தைரியமா வேஷம் போறது. அப்ப உள்ளுக்குள்ள பயத்துவம் இருக்குது. அந்த நிர்பயத்துவம், அந்த உள்ளுக்குள்ள பயத்தை போயிட்டோம். இப்ப உள்ளவும் வெளியும் நீங்க தைரியமா இருப்பீங்க, அதான் தைரியம். அதுதான் இங்க புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம். தைரியம் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வந்துடும். அப்ப நிர்பயத்துவம், தைரியம். அவன் பயமற்ற நிலையிலையும் நீங்க வாழ்வீங்க. அரோகதா, ஏதாவது நோய் நொடிகள்லாம் கூட பகவான் நாமத்தினால போகாத நோய்களே கிடையாது. எவ்வளவு பேர் டாக்டர்லாம் ஆபரேஷன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கிட்னி மாத்தணும், அதை மாத்தணும் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை. பகவான் நாமத்தை சொல்றதெல்லாம் ஒண்ணுமே அந்த அடையாளமே இல்லாதபடி சரி பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர், எவ்வளவு மாமிங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு பக்தர்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா?
எக்கச்சக்க சாட்சிகள் இருக்குது அதுக்கு, எவ்வளோ பிரமாணங்கள் இருக்கு. அப்ப நோய்களை குணமாக்கக்கூடியது ராமநாமம், அரோகதா. ஆஞ்சநேயரை நினைச்சாலே நம்மளுக்கு நோய்கள் குணமாயிடும். ரோகம்னா நோய், அரோகதான்னா நோயற்ற வாழ்வு. நீ முயற்சி பண்ணல, நீ நாமத்தை அந்த அளவுக்கு ஸ்திரமா பிடிக்கல, அதனால பலன் கிடைக்கல. இதான் விஷயமே தவிர, நீ அதை முழுசா நம்பினா இந்த நாம என்னை காப்பாற்றணும் அந்த முழு கான்ஃபிடென்ட், அவ்வளவு பிலீவ்னஸ், அந்த பூர்ண நம்பிக்கை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமா நாம காப்பாற்றும். இது பாக்குறதுக்குன்னா இது மைண்டை சரி பண்றதா, இது பண்றதா, இது எப்படி, அதாவது சைக்காலஜிஸ்டுகள் போய் கவுன்சிலிங் பண்ணி அந்த மைண்டை மாத்துறதா, அப்படி மாத்துறதுனால நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடுமா, இது பண்றதா, இல்லாட்டி ஆத்ம ஞானத்தை விசாரத்தினால உன் மைண்டை மாத்தி உடம்புல வர நோய்கள் விடுங்க. நோய்கள் ராமநாம பகவன் நாமத்தால் போக முடியாத நோய்கள் கிடையாது, அது விடுங்க. இப்ப மைண்டு மாத்திரம், மைண்டு குழப்பத்துல இருக்கு, என்ன பண்றது? நான் எல்லாருக்களையும் பயந்துருக்கேன், அச்சாட்டியம், யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதுன்னு ஆயிடுவேன். ஏன்னா மைண்டு பார்த்தா குழப்பத்துல இருக்குது. என் மனசு என்ன ஜெயிச்சுது, என் மனக்குழப்பத்துல நான் இந்த ஜீவாத்மா தொங்கி போயிடுது, அப்படியே பலவீனம் மாட்டிடுது. அப்படின்னா அதான் அது ஜாட்டியம். அச்சாட்டியம்னா அந்த அந்த மனசையும் ஜெயிச்சுவேன் ஜீவாத்மா. எப்படி கிடைக்கும்? ராம நாம சொல்றதுனால அந்த அஜாட்டியம் கிடைக்கும். இல்லைன்னா வச்சுக்கலாம் குழப்பத்திலே இருப்பீங்க. இந்த மன குழப்பத்துல இருந்து நான் எப்படி இதை சமாளிக்க போறேன், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பண்ண, சைக்காலஜிஸ்ட் போய் கவுன்சிலிங் பண்ணுங்க, அந்த குழப்பத்துக்கு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டணும். போய் அந்த சைக்காலஜிஸ்டுக்கு போய் ஃபீஸ் கட்டி அது கவுன்சிலிங் பண்ணால் கொஞ்சம் அது ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அதனால மைண்டை மாற்றிக்கலாம். இந்த தந்திரங்கள்லாம் உதவாது. நீ பகவன் நாமா சொல்லாம நான் ஆத்ம விசாரம் பண்றேன், நான் சைக்காலஜிஸ்ட்ல போய் கவுன்சிலிங் பண்ணிக்கிறேன், நான் அதை பண்ணிக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன், ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. உன்னால நீ என்னதான் மைண்டை நீ அதை டெக்னிக்கா, அது என்னதான் டாக்டிக்கா என்ன எதை பண்ணாலும் சரி, அது என்னதான் நீ மைண்டை இப்படி வச்சுக்கலாம், இப்படி தயார் பண்ணிக்கலாம், மைண்டை இப்படி வச்சுக்கலாம், அதுனா இதுவோ எந்திரமா. அது ஒரு அலை அடிச்சதுன்னா, ஒரு ரஜோ குணம் தமோ குணம் ஒரு அலை அடிச்சதுன்னா அடுத்த நிமிஷம் உனக்கு கோவம் வந்துடும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு நீ திட்டெல்லாம் போட்டு வச்சிருப்ப. ஆனா அவங்க பேசுற பேச்சு பார்த்தா உடனே ஒன்னு அறியாமலே ஒரு அலை, அந்த முக்குணமான்ற மாயை, அந்த மாய்க்கு அதான் சொல்ற மம மாயா துரத்தியா, அந்த மாயா குணங்கள் முக்குணமாக்கிய மாயை இருக்கு பத்தியா, அது ரொம்ப பொல்லாதது. தமோ குணம் ஒரு அடி அடிச்சுன்னா உனக்கு கோவம் எங்கிருந்தா பிச்சுன்னு வரும் தெரியும், அப்படி ஒரு கோவம் வந்துடும். அட கடவுளே, நான் எவ்வளோ பிளான் பண்ணி இப்படிதான் பேசணும், இந்த மனசு பக்குவத்தோடு அவங்களோட பழகணும்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா அடுத்த நிமிஷம் நான் கோவப்பட்டேனே. அவங்க அது மாதிரி பேசினாங்கப்பா, அந்த அளவுக்கு நெஞ்சு குத்துற மாதிரி பேசினாப்பா, என்னால் தாங்கிக்க முடியல, அதனாலதான் கோவப்பட்டேன். ஏன் 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 அதான் முடியல இல்ல. அப்போ நான் சொல்றேன், மாயாம் வேதாம் தரந்தே மாம் என்ன சரணம் மாம் பிரபத்தியந்தே, என்னை சரணாகதி அணிஞ்சிடலாமே, நீ ராமராமன் நாமத்தை சொல்லிடலாமே. அப்ப நீ மாய் கடந்திருப்பியே. அந்த சமயத்துல நீ என்னதான் கோபம் போனாலும் அந்த சமயோசித புத்தி, அந்த சமயத்துல உனக்கு கோபம் வராது. சமயோசித புத்தி ஊத்தி உன்னை காப்பாத்து, அந்த இடத்துல உன்னை காப்பாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? ததாமி புத்தி யோகம். அப்போ சமயத்துல புத்தி கொடுத்து நம்மளை காப்பாத்திருக்கோம். நீ பகவான சரணாகதி அடையாம நம்ம மைண்டை நான் அதாவது பிளானிங் எல்லாம் போட்டுன்னு நான் மைண்டு கவுன்சிலிங் பண்ணிக்கிறேன், நான் சைக்காலஜி எப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னா செயற்கையா மைண்டை பக்குவமா வச்சுக்கிறது. செயற்கையா மைண்டை எப்படி பக்குவமா வச்சுக்க முடியாது, சான்ஸே இல்லை. நான் ஆத்ம விசாரம் பண்றேன், அதனால நான் தேகம் இல்லை ஆத்மா அப்படின்னு சொல்லி நீ ஆத்ம விசாரம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி பல விதமா நீ மைண்டை எப்படி மாத்தினாலும் நாமத்தை சொல்லாம உனக்கு ரிலீஃப் கிடைக்காது, ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. நீ 1000 கவுன்சிலிங் பண்ணு, 1000 பேர்கள் ஐடியா கேளு, 1000 மகான்கள் உபன்யாசம் கேளு, என்ன வேணா பண்ணிக்க, எப்படி வேணா உன் மைண்டை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் முயற்சி பண்ணோம், மாய் இன்னும் அதிகமா விளையாட ஆரம்பிக்கும்.
அந்த மாயா குணங்கள் ஒரு வெள்ளம் மாதிரி அப்படியே ஃபோர்ஸா வரும்போது காமத்தையும் அடக்க முடியாது. ரஜோ குணத்தான் வரக்கூடிய காமத்தையும் இந்த இடத்துல ஆசைப்படக்கூடாது. இந்த இப்போ யூடியூப்ல பாக்குற வேற ஏதாவது பொருள் பார்த்தா இதெல்லாம் நான் கவர்ச்சி நான் வசப்பட மாட்டேன் அப்படின்ட்டு எவ்வளவு மனசு கண்ட்ரோல் வச்சு நினைச்சா நடக்காது. அடுத்த நிமிஷம் ஒரு விஷயத்துல ஒரு ஆளு வந்து அடிச்சதுன்னா எதுக்கு மயங்க மாட்டேன்னு சொல்லி அதான் அதிகமா மயங்குவேன், எதுக்கு கோவப்பட மாட்டேன்னு சொல்லி அதுதான் அதிகமா கோவப்படுவேன். இதுதான் மாயை. சொல்ல புரியுதுங்களா? அதனால வந்து இதெல்லாம் நீ எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறியோ அதுதான் பொங்கின்னு வரும். இதுகள் மாயைகள் விளையாடாதீங்க. இது விளையாட்டு இல்லை, விஷப்பரிச்சு. இது மாதிரி விளையாட ஆரம்பிச்சோம்னா நான் அதை எதை அடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் அடங்காம பொங்கின்னு வரும். அது வந்து விஷப்பரிச்சு, அது கூடாது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா சரணாகதி மட்டும்தான். மாம் பிரபத்தியந்தே, பிரபத்தினா சரணாகதி. அது என்னன்னா ராம 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 ராம. மனசு பக்குவத்தினால ஒரு இடத்துல ஜெயிப்ப, இன்னொரு இடத்துல அடி வாங்குவ. எப்பொழுதும் மனசை ஜாக்கிரதையா வச்சுக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன்னு சில இடத்துல பார்த்தா நம்ம மறுப்பாருன்னு நினைப்பேன், சில இடத்துல சிரிச்சிடுவோம், சில இடத்துல நல்லா பேசுவோம், பழகுவோம், சில இடத்துல டென்ஷன்ல என்ன பேசுறது தெரியாம உளறிடுவோம். இதெல்லாம் தன்னாலே இதெல்லாம் சுபாவத்தினால தன்னாலே வரக்கூடியது. இதெல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஒரு சமயத்துல ஜாக்கிரதையா இருக்கலாம், ஒரு விஷயத்துல நீ ஜெயிச்சிடலாம், இன்னொரு விஷயத்துல தோத்து போடுவேன். ஆமா, மைண்ட் எப்பவும் அந்த அந்த கங்கா பிரவாகம் மாதிரி இந்த குண பிரவாகம், சத்துவகுணம் ரஜகுணம் தமோ குணம் மாறி மாறி என்னோட பிரவாகமா வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. அது வெள்ளம், அது வந்து ஒரு ஃபோர்ஸ். அது ஒரு ஃபோர்ஸ் ஆச்சுதுன்னா அந்த அது அந்த வேகம், அந்த வேகத்தை உன்னால நீ வந்து உன்னுடைய பலத்தினால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் வேஸ்டா முயற்சி பண்ற? ஆமா, மேலும் மேலும் பலவீனம் அடைவேன். முயற்சி பண்ணா பலவீனம் தான் அடையும். அதனால என்ன பண்ணணும்னா அதுக்கு நல்லா சுத்த சாத்வீக நிலையில தான், பக்குவமான நிலையில தான் நீ நினைச்சபடி உன் மனசு கேட்கும். அந்த சுத்த சாத்வீகமான நிலை வரத்துக்கு தான் ராம நாமத்தை சொல்லு. அப்ப நாம வந்து மனசை பக்குவப்படுத்த. இப்ப நீ என்ன நினைக்கிற அதை செய்யலாம் அந்த சாந்தியான நிலையில. இல்லாட்டி என்ன சாம்பியதி, இல்லாட்டி மன சமநிலை அடையாத போது சாந்தி கிடைக்காது. மனசு சமநிலை அடையாத போது சாந்தி கிடைக்காது. அப்போ ராம 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 இந்த ராமநாம சொல்ல 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 உனக்கு வந்து உன் மைண்டும் மாறும். உனக்கு வரக்கூடிய மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விலகிடும். உன்னை பகவான் வழி நடத்துறதையும் நீ பார்க்கலாம். எல்லா விஷயங்களும் அனுகூலமா நடக்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு டென்ஷன் வந்தா சமாளிக்கலாம், டென்ஷன் மேல டென்ஷன் வந்தா இப்படி போனா இடி வாங்குறேன், அப்படி போனா அடி வாங்குறேன், இப்படி போனா இடி வாங்குறேன், அப்படி போனா அடி வாங்குறேன், உலகத்துல பார்த்தா தடி விழுறேன். என்னடா இது, ஒரு பிரச்சனை பரவாயில்ல, இந்த பக்கமும் அடி விழுது அந்த பக்கம் அடி விழுது அப்படின்னா எப்படி செம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஆமா, தொடர்ந்து அடி மேல அடிப்பட்ட டென்ஷன் ஆயிடும். நம்ம ஏதாவது ஒண்ணுத்துல பண்ணா பரவாயில்ல, இங்க போனா டென்ஷன் ஆகுது, அங்க போனா டென்ஷன் ஆகுது, இது இவங்களுக்கு எல்லாமே பிரதிகூலமான அது நடக்குது அப்படின்னும் போது யோசிக்க ஆரம்பிக்கணும். என்ன காரணம்? பகவானுடைய தெய்வ பலம் இல்லை. அதான் காரணம். துன்பத்துக்கு மேல துன்பம் வருதுன்னா நம்ம சரணாகதி அடையல, அதான் தெய்வ பலம் கிடைக்கல. எத்தனை நாள் உங்க சாமர்த்தியத்தினாலேயே பிரச்சனையை சமாளிப்பீங்க? எவ்வளவு நாள் சமாளிப்பீங்க பார்க்கலாம். பண பலம் ஏதோ ஒரு பலத்தை வச்சுன்னு நம்பிதான் நீங்க உங்க பிரச்சனை சமாளிக்கிறீங்க. அந்த பலம் எத்தனை நாள் உதவும்? அந்த பலம் இருக்கும் பொழுதே உங்களுக்கு பலத்துல அடி விழும். அந்த அடியெல்லாம் ஏன் வருதுன்னே தெரியாது. என்னடா இது, எந்த பக்கம் எந்த திசையில வந்து தாக்குறாங்கடா, யாரா பண்றது இது, இதை நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் எனக்கு வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. எதிர்பார்க்காத விதமா இந்த திசையில ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தை நான் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் இது மாதிரி ப்ராப்ளம் தான் வரும்னு நான் நினைச்சேன். நீ நினைச்ச மாதிரிலாம் ப்ராப்ளம் வராது, நீ நினைக்காத மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அப்ப என்ன பண்ணுவ? அப்ப இவ்வளவுக்கும் இப்ப நான் சொல்றது, இந்த மனசு வந்து பக்குவமா வச்சுக்கணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இதுக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, தேச காலம், இடத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி, இப்படின்னு மனசை பக்குவப்படுத்திச்சுன்னா இந்த பிளானிங் எல்லாம் தவிடுபடியா போயிடும். இதெல்லாம் பழிக்காது. ஒரு இடத்துல ஜெயிப்ப, ஒரு இடத்துல தோத்துருவேன். ஒரு இடத்துல உனக்கு உதவும், ஒரு இடத்துல உதவாது, கை கொடுக்காது.
மாயை ஒண்ணு ஏமாத்திட்டோம். இந்த மனசு பொல்லாதது, குரங்கு மனசு. உன் மனசே உன் பேச்சு கேட்காது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னும் போது இந்த மனசுக்கு அண்ணாண்ட இருக்கிற உன் மனைவி பிள்ளைகள்லாம் உன் பேச்சு கேட்கணும்னா நடக்குமா? நடக்காது. உன் மனசே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன் கண்ணை இமைக்காம இருக்க அது முடியுமா? உன் அங்கங்களே கை காசையாம இருக்க முடியுமா? மூச்சு விடாம இருக்க முடியுமா? வாய் பேசாம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? எப்ப உன் அங்கங்களே ஒரு அங்கம் கூட உன் இஷ்டப்படி இல்லை. அப்படின்னும் போது நீ மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றேன், நான் மனசை கண்ட்ரோல் பண்றேன், நடக்கிற காரியமா? ஏதாவது நடக்கிற காரியமா தான் பேசணும். நடக்காத காரியத்துக்கு அதுக்குதான் நம்ம ரொம்ப முயற்சி பண்றோம். பசியை சோத்தால அடிச்சு பசியை தீக்கணும்னு பாக்குறோம். அது முயற்சி பண்ணி தோத்து போயிட்டோம். இன்னைக்கு வரையும் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். சாப்பாடுனால பசி அப்போதைக்கு அடிக்கும் போது மறுபடியும் பசி எடுக்குது. நாம பண தேவை தீரணும்னா ஒரு மாசம் உழைச்சேன், இந்த ஒரு மாசம் உழைச்சேன்பா, ஜென்மா பூரா உழைக்க வேண்டியதில்லை அப்படின்னு இருக்கிறோம். மறுபடியும் அடுத்த மாசம் மறுபடியும் சோத்து மூட்டையை கட்டின்னு ஓடு. அப்ப நம்ம ஏமாந்துன்னு இருக்கிற விஷயத்துக்கு ஏமாறதுக்கு தயாரா இருக்கிறோம். பணம் வந்தா, சம்பளம் வந்தா பிரச்சனை தீர்ந்துடும் நினைச்சு சம்பாதிச்சு பிரச்சனை தீர்ந்துச்சு. அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் சம்பாதி. அப்புறம் திருப்பி சம்பாதிச்சுனே இருக்கிறதுக்கு நாம நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். திருப்பி ஏமாறதுக்கு, திருப்பி சாப்பிட்றதுக்கு, நம் பசிய அடுக்கிறதுக்காக சாப்பிட்டு இருக்கிறோம். அதாவது திருப்பி ஏமாறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். இப்படி மாயை நம்மளை ஏமாத்துறது. அதாவது என்னன்னா, இதுக்கு நிரந்தர தீர்வு எங்க அப்படின்னா பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் இருக்கு. பகவான் நாமத்தினால பகவான் அவ்வளவு சந்தோஷம் அடையணும். அங்கதான் இதெல்லாம் நிரந்தரமா போறதுக்கான வழி. அதனால பகவான் திருவடியில போய் சேர்றதுதான். பசி தாகம் கிடையாது, ஜரை மரணம் மூப்பு எதுவுமே கிடையாது, பிறப்பிறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையை அடையிறது தான் புத்திசாலித்தனம். சரி, அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது பகவன் நாமா சொல்றது இந்த உலகத்திலேயே நீ உன்னை ஏமாத்தி நிற்கிற அந்த மாயை நடக்கும், ஆனா குறையும். இங்கே பணம் இருந்தாதான் வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் மாறிடும். பணம் இல்லைன்னா கூட என்னால் வாழ முடியும் பகவான் அனுக்கிறதுனால அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள உண்டாகிற மாதிரி. இப்ப மாசம் நான் கஷ்டப்பட்டாதான், கடுமையா உழைச்சாதான் என் குடும்பம் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இல்லையா? அந்த நிலைலாம் குறையும். அது இப்ப நம்ம இந்த உடலை விட்ட பிறகு மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைஞ்சாதான் இது சுத்தமா இல்லாம போகும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு விஷயம். இந்த பிறவிலேயே இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குறையுது. முன்ன கடுமையா உழைச்சல, இப்ப ராமநாம சொல்லும் போது நீ கடுமையா உழைக்க வேண்டியது இருக்காது. எல்லாமே பார்த்தா எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையும், பரிபூர்த்தி அடையும். அப்போ எவ்வளோ உனக்கு நிறைய ஏமாற்றப்பட்ட விஷயங்கள்லாம் உனக்கு குறையறத பார்க்கலாம். இந்த மாயிலிருந்து நீங்க விலகிறத பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க 3 வேளை 4 வேளை சாப்பிட்ட சாப்பாடு இப்போ ஒரு வேளை சாப்பிட்டாவே திருப்தியா இருக்கும், பசி எடுக்காது, ஆனா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இந்த நிலைலாம் ஏற்படும். அப்ப ஏமாற்றங்கள் குறையுதுன்னு அர்த்தம். இது மாதிரி விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்குது பார்க்கும்போது. அப்போ என்ன பண்றது அப்படின்னா ஒரே விஷயம்தான், ராம 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 ராம. இது ஒண்ணுதான், ஒரே வழிதான் சொல்யூஷன். மொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அது மனசில் உள்ள பிரச்சனைகளோ, உடல் உள்ள பிரச்சனைகளோ, எதிரிகளால் வர பிரச்சனைகளோ, பிற ஜீவராசிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளோ, இல்லை பலவிதமான தாபங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளோ, எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஒரே தீர்வு ராம 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 ராம. ஒண்ணுல ஒரு எந்திரம் மாதிரி சொல்லுங்க, ஒன்னும் தேவை. பகவான் நினைச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ராமராமன் சொன்னாவே பகவான் நினைவு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதான் தன்னாலே ராமநாமம், ராமர் நினைவு வந்துடும். அப்ப ராமர் கதையை கேளுங்க, நிறைய ராமநாமம் சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, அதனுடைய மகத்துவத்தை நீங்களே நேர்ல பார்ப்பீங்க. அப்போ மனசை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி மாத்திப்பேன், இதுக்கேற்ற மாதிரி நடப்பேன், எல்லாம் இந்த திட்டம்லாம் தவிடு வேஸ்ட். அதான் சொல்றேன், ஒரு இடத்துல ஜெயிச்சா கூட ஒன்றத்துல தோறும், ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டோம். அப்படியே ஜெயிச்சாலும் ஒரு இடத்துல தோத்துருவோம். மனசை எப்பவும் பக்குவமா வச்சுக்க முடியாது. மனசு நம்ம சொல்ற பேச்சு கேட்காது மனசு. அப்போ இந்த மாயை பொல்லாதது. சொன்ன விஷயம் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஏன் திருப்பி சொல்றேன்னா
சொன்னதே திருப்பி சொன்னாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டா நமக்கு நல்லது இல்லையா? இல்லை கட்டி வச்சுங்களேன், நிறைய விஷயம் மறந்து போறோம். அது மறந்து போறால் தான் நம்ம சாதனைகளை விட்டுறோம், பகவான் நாம சொல்றதை விட்டுறோம். ஏன் விட்டோம்? நாமத்தை விட்டதுனால மறுபடியும் பிரச்சனைகள் வர்றதுக்காகும். அப்ப நாமத்தை மட்டும் என்னைக்குமே மறக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த நாமத்தை சொல்ல 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 நாம ரொம்ப முக்கியம். நாமம் தான் முக்கியம். நாம உங்க வாழ்க்கையை மாற்றும், உங்க சூழ்நிலைகளை மாற்றும், எல்லாத்தையுமே அனுகூலமாக்கும், எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணும். அப்ப அத்தனையும் சத்தியம். அதனால்தான் பாகவதத்துல நடுநாயகமா இருக்கக்கூடிய அஜாமல வாக்கியானத்துல நாம மகிமை அப்படி சொல்லியிருக்காங்க. தொட்டதான் இந்த தேவகூதியமா சொல்றான். அப்படிப்பட்ட எல்லா படங்களையும் ஊத்துறோம் ராமநாமம், பவன் நாமமானது. அவன் கடைசியில முடிவும் பார்த்தா பாகவதத்துல நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமனகா தம் நமாமி ஹரிம்ப. நீங்க 1000 பரிகாரங்கள் சொல்லுங்க, நீங்க இதை படிக்கணும் அதை படிக்கணும், இந்த அத்தியாயம் படிக்கணும் அந்த அத்தியாயம் படிக்கணும், அதை பண்ணா பலன் இதை பண்ணலாம் பலன்னா நாமத்தை கூட விட்டுருவீங்க. நாமத்துல மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்றவங்களுக்கு வேற எந்த பரிகாரம் தேவையில்லை. நாமமே எல்லா வேற எந்த ஸ்லோகம் சில அத்தியாயங்களை படிச்சா பலன் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணா மகத்துவம் சொல்லுவாங்க. ஆனா நாமத்தை படிக்கிறவங்களுக்கு அந்த அத்தியாயத்தினுடைய பலன் எனக்கு இந்த நாமத்திலே கிடைச்சிடும். தபசனுடைய பலன் யோகத்துடைய பலனே நாமத்துல கிடைச்சதுன்னு சொன்னா, எத்பலம் நாஸ்தி தபசா நான் யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்பிய கழுவு கேசவ கீர்த்தனாத். அந்த தபஸ் பலன் யோக பலன் சமாதி பலனே நாமத்துல கிடைச்சதுன்னு சொன்னா, அவங்க என்னன்னா இப்போ இந்த அத்தியாயம் படிச்சா, இந்த புருஷோத்தம் மாசத்துல புருஷோத்தம் யோகம் படிச்சா இந்த பலன் கிடைக்கலாம். அந்த பலன் நாமத்திலே ராமநாமத்திலே கிடைச்சிடும். அப்படி நம்புறவங்களுக்கு, நாம நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு புருஷோத்தம் யோகம் படிச்சா என்ன பலன்? 15வது 20 ஸ்லோகம் 15வது அத்தியாயம் பகவத்கீதையில அது படிச்சா ரொம்ப பலன் சொன்னாங்க புருஷோத்தம் மாசத்துல. உண்மைதான். ஆனா நாமா சொல்றவங்களுக்கு அதை விட பல மடங்கு பலன் கிடைக்கும். அந்த புருஷோத்தம யோகம் பட்சாதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்ப அப்படின்னா ராமநாமத்துல கிடைக்காத பலனா அந்த புருஷோத்தம யோகத்துல கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சா, அப்படின்னா ராமநாமம் சொல்றவங்களுக்கு எனக்கு ராமநாமத்திலே அந்த பலன் கிடைச்சிடும். அந்த புருஷோத்தம யோகம் பட்சா என்ன பலனா அந்த பலன் ராமநாமத்திலே எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினைச்சிட்டு இருப்போம். அப்புறமா பிரம்மஸ்துதியில பிரம்மஸ்துதி 23வது அத்தியாயமா 13வது அத்தியாயமா அந்த பிரம்மஸ்துதி 14 நவத்திரல நவமிட்டு அப்புறம் ஒரு விஷயம் அது படிக்கணுமா புருஷோத்தம யோகம். இந்த புருஷோத்தம மாசத்துல அதை ஃபுல் அத்தியாயம் படிச்சா ரொம்ப பெரிய பலன்லாம், பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ராமநாமம் சொல்றவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு அந்த பிரம்மஸ்துதி புருஷோத்தம யோகம்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை, ராமநாமத்திலே எனக்கு எல்லா பலனும் கிடைச்சிடும் அப்படின்னு இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். படிக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, தாராளமா படிங்க. அப்ப ராமநாமம் கொடுக்காத பலனா அந்த அத்தியாயங்கள் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ராமநாம நிஷ்டையா இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ராமநாமே அந்த பலனை கொடுத்துரும். அந்த பிரம்மஸ்துதியோ புருஷோத்தம யோகமோ படிக்கிற பலனே இந்த ராமநாமே கொடுத்துரும். அதுலயே அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும். புரியுதுங்களா? அதனால இது ஒண்ணு என்னன்னா, இந்த ராமநாமத்துக்கு மிஞ்சின பலன், இந்த ராமநாமத்துக்கு மேற்பட்ட பலன் வேற எதுவும் குத்துறாது. நல்லா புரிஞ்சுக்கும். ராமநாமம் கொடுக்குற மாதிரி பலன் வேற எந்த சாதனைகளும் கொடுக்காது. ராமநாமம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட், ரொம்ப வசதி. ராமநாமம் ரொம்ப 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 வசதி, ரொம்ப 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 வசதி. மொத்தமா 3 தடவை சொல்லிட்டேன், சத்தியம். அதனால எந்த பிரச்சனைகளும் நாம யோசிச்சிருந்தா காலம் பூரா யோசிச்சுனே இருக்க வேண்டியதுதான். கவலைப்பட்டு இருந்தா கவலைப்பட்டுனே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் எமோஷனல்ல விடிவு காலம் கிடையாது. ஒரே வழினா ராம 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 ராம, இது ஒண்ணுதான் எமோஷனும். நாமத்தை சொல்லுவோம், பகவானுடைய பெருமைகளை, நாமத்துடைய பெருமைகளை நிறைய கேட்போம், பகவானுடைய பெருமைகளை கேட்போம், பக்தியில முன்னேற்றம் அடைவோம். ராம 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 राम 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 श्री राम की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मल्लिक की जय। राम 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 राम।